அழைக்கிறோம். மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய தோப்புத்துறை பகுதியின் உறவுகளே, மதவாத பாஜக அரசும் மோசடி திமுக அரசும் என்ற தலைப்பிலே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களுக்கும், சிறிய கூட்டமாக இருந்தாலும் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று எங்கள் எல்லா வார்த்தையும் குறிப்பெடுத்து கொண்டிருக்கும் உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை பெருமக்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். மதவாத பாஜக என்பது எல்லோருக்கும் தெரியும். திமுக என்ற ஒரு கட்சி, அதன் அரசு, அதன் ஆற்றல் மிகு முன்னணி தலைவர் பெருமக்கள், இவர்கள் எல்லோரும் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு உளவியல் கட்டமைப்பை உடைக்கத்தான் இந்த கூட்டம் இந்த இடத்தில். நாங்கள் பேசுவது, நாங்கள் பேசி நாங்கள் எடுத்து வைக்கும் சான்றுகள் உங்களுக்கு முரணாக இருந்தால் எங்களோடு விவாதிக்கலாம். நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் அத்தனையும் சரியாக இருந்தால் நீங்கள் மனம் மாறலாம். எண்ணுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் சொல்லுவார், எதிரியை விட துரோகியே இங்கு ஆபத்தானவன். ஏன்? எதிரி எனக்கு தெரியும், இவன் எனக்கானவன் அல்ல, எப்பொழுதும் என் மீது வன்மத்திலே இருப்பான், வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு எதிராகவே இவன் பேசுவான், இவன் எல்லா செயல்களும் அதுவாகவே இருக்கும். ஆனால் துரோகி என்பவன் என் அருகிலே இருப்பான், அவன் எப்பொழுது என்னை குத்துவான், எப்பொழுது என்னை கொல்லுவான், எப்பொழுது எனக்கு எதிராக செயல்படுவான் என்பது எனக்கு தெரியாது. ஆதலால் எதிரியை விட துரோகி ஆபத்தானவன். நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம். நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் என்றால் தமிழ்நாட்டில் பிஜேபியின் ஏ டீம் யார்? ஏ டீம் யார்? நாங்கள் இந்த முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அன்னை தமிழ்நாட்டின் நிலத்தின் மேலே வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி சூழலில் குறித்து பேசுவதற்கும், பொருளாதாரம் குறித்து பேசுவதற்கும், மக்களின் அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம் இது குறித்து பேசுவதற்கும், மக்களின் வாழ்வியலை குறித்து பேசுவதற்கும், இவை எல்லாவற்றையும் ஒரு மாலை நேர வகுப்பை போல எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி கருத்தியலாக பேசுகிறதுக்கு இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே இந்த பகுதியிலே வேட்பாளராக நிற்கக்கூடிய என் தம்பி இடும்பவனம் கார்த்திக், நம்புங்கள், நாம் தமிழர் கட்சியின் கழகக்காரன் அவன். அவன் சின்ன திரையிலே டிவி விவாதத்திலே அவன் விவாதிக்கும் பொழுது எதிராளிகள் யாரும் அவனிடத்தில் பேச முடியாது. ஆக சிறந்த கருத்தை, உன்னதமான கருத்தை எடுத்து வைத்து பேசுவான். அவனிடம் விவாதிப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. திமுகவை யாரெல்லாம் எதிர்ப்பார்களோ அவர்களை எல்லாம் பிஜேபியின் பி டீம். ஏன் திமுகவை நீ மட்டும்தான் எதிர்ப்பியா? நீ பிஜேபி நீ மட்டும்தான் எதிர்ப்பியா? வேற எவனுமே எதிர்க்க மாட்டானா? திமுக என்கிற கட்சி இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு எதிரானதல்ல, அது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் எதிரான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் வந்த அனைத்து நாசகர திட்டத்தை கொண்டு வந்து கையெழுத்திட்ட திமுக. 7 விழுக்காடு கொண்ட இஸ்லாமிய சமூகம் தனக்கான அரசியல் வாழ்வியலை, அரசியல் அதிகாரத்தை இந்த நிலத்தில் இழந்தது என்றால் திமுக. அடிமை இந்தியாவில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களோட எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் கண்ணியமிகு காகிதம் இல்ல இந்த படமாக இருக்கிறாரு. இந்த காகிதம் இல்ல
29 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த முஸ்லிம் லீக் சுதந்திர இந்தியாவில் 2 சீட்டில் வந்து நிற்கிறது. யார் காரணம்? எந்த ஒரு இஸ்லாமிய கட்சியாவது அமைப்பாவது இல்ல திமுக சிறுபான்மையின் பாதுகாவல் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் திமுக என்றாவது ஒரு நாள் காகிதம் இல்லத்தையோ புரட்சி போராளி அண்ணன் பழனிபாபா படத்தை வைத்து பார்க்கிறியா? பிஜேபி பீட்டியும் தான் அவங்கள பத்தி எல்லாம் பேசும், வேற யாரும் பேச மாட்டான். எந்த அனுபவம் உங்களை காயப்படுத்துகின்றதோ அந்த அனுபவமே உங்களை கற்பிக்க செய்யும் என்கிறான். நீங்கள் ஆயிரக்கணக்கான காயங்களை அனுபவங்களாக பெற்ற இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் 1-2 அல்ல, தொடர்ச்சியாக உங்கள் முதுகில் குத்தி குத்தி ஏறி ஏறி வளர்ச்சி அடைந்த அசூர பலத்தில் இருக்கிறான். அவன் பயப்படணும் பாய், அவன் பயப்படணும். இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலன்னா திமுக அந்த நிலத்துல வந்துடாதுன்னு அவன் பயப்படணும். அவன் உங்களை பயமுறுத்துறான். பிஜேபி உள்ள போந்துடும் பாய் எனக்கு ஓட்டு போடு, பிஜேபி உள்ள போந்துடும் பாய் எனக்கு ஓட்டு போடு, பிஜேபி உள்ள போந்துடும் காக்கா எனக்கு ஓட்டு போடு. அவன் ஏன் பதறான்? உன்னையும் பயமுறுத்துறான், உன்னையும் பயமுறுத்துறான். பிஜேபி என்கிற ஒரு நாசகர கட்சி. அண்ணன் சீமான் சொல்லுவார், வட இந்திய கட்சி தமிழர் நலத்துக்கு அப்பாற்பட்ட இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி காங்கிரஸ் பிஜேபி. இந்த திராவிட கட்சிகள் தான் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நிலத்தை நாசப்படுத்தியது. இந்த திராவிட கட்சியோட கூட்டு இல்ல, தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை. காங்கிரஸ் இனத்தை கொன்ற எதிரி பிஜேபி, மனித குல எதிரி என்று முழங்கியவன் சீமான். அவனா பிஜேபியின் பி டீம், அவன் தம்பிமார்களா பிஜேபியின் பி டீம். அழகா சொல்ற அந்த பிஜேபி நாடு முழுக்க அன்னைக்கு கிள பரப்பி வேறு ஊட்டு ஆணி வேறு சல்லி வேறு கிளை வேறுன்னு வேறு ஊட்டு பதியம் போட்டது காரணம் யார்? 13 நாள் அம்மையார் ஜெயலலிதா பிஜேபி ஆட்சி வாஜ்பாய் ஆட்சியை கலைத்து விட்டு இறங்கி விட்டார். தன்னிடமுள்ள 18 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து 6 மந்திரியை வாங்கி 5 ஆண்டு காலம் நிரந்தரமாக பிஜேபி நாடு முழுக்க ஆள விட்டது யார்? சீமானா கருணாநிதியா? நபியே, நாம் இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம். இவர்கள் காதுகளுக்கு என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது? திருக்குர்ஆன் கேட்குது. அச்சமூட்டி எச்சரிக்கை நாம் செய்கிறோம். இவர்கள் செவிமடுக்க மறுக்கிறார்கள். இவர்கள் காதுகளுக்கு என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது? திருக்குர்ஆன்ல இறை கேட்கிறான். எதை நீ உள்வாங்குற? எதை நீ கேட்கிற? என்ன பார்க்கிற? இஸ்லாமிய தீவிரவாதம், டெரரிஸ்ட் தீவிரவாதங்கிற வார்த்தைக்கு முன்னால் இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை போட்டு இந்திய நிலப்பரப்பிலே 38 மாநிலத்திலே ஒரே ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்திலே இஸ்லாமியர்களை மத தீவிரவாதி என்று பேசியவன் கருணாநிதி. நீ யார பிஜேபியோட பீட்டிங்கிற? பேசியவன் கருணாநிதி. பாய், இந்த துளுக்க பயிலாம் இதான் பாய் வேலை. பேசுறது கருணாநிதி. கோயம்புத்தூர் கலவரம் கருணாநிதி ஆச்சு, சிறைவாசிகள் கருணாநிதி, 3.5 உனக்கு இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வராத காரணம் கருணாநிதி. அவர் தந்தாருங்கிற கருணாநிதி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செஞ்ச ஒரு நன்மை சொல்லு பாப்பன். சரியான ஆள் நீனு. அவன் முதலமைச்சராக இருக்கக்குள்ள சர்ச்சார் கமிஷன் வந்துச்சு. அவர் யாரோட கூட்டணி இருந்தாரோ பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கதான் சர்ச்சார் கமிஷன் வந்துச்சு. ஆதிவாசிகளுக்கும் கீழாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். ஒரு விழுக்காடு கூட இல்ல, 0.75. ஒரு விழுக்காடு கூட இல்ல, 100க்கு ஒருத்தன் கூட அரசு வேலையில இல்ல. அப்படிங்கிற சர்ச்சார் கமிஷன் யாரோட ஆட்சி காலத்துல வந்துச்சு? யாரும் அமல்படுத்தணும். அதெல்லாம் பேசாதீங்க பாய். நீங்க பிஜேபியோட பி டீம், நாங்க என்ன வேலை இது? என்ன வேலை? அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம். கோயம்புத்தூர் கலவரத்தில் அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம். வந்தீர்கள், ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வந்தீர்கள். 2021 நீங்கள் வந்து சிறைவாசிகள் விடுதலைக்கு ஆதிநாதன் குழு, கமிஷன் ஆஃப் ஆதிநாதன் ஒரு நபர் குழு அமைச்சிக்கல. அந்த குழுவின் அறிக்கை என்ன? யாராவது கேப்பியா?
திமுக கூட்டணி வச்சிருக்க இஸ்லாமிய கட்சிகள் ஒருத்தன் கேப்பியா? அந்த ஆதிநாதன் குழுக்கு 6 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கணும். வழிகாட்டு குழுன்னு பேரு, கைட்லைன் மெம்பர்ஸ். வழிகாட்டு குழு 6 பேர் உறுப்பினரே இன்னும் எடுக்கல பாய். இன்னும் உறுப்பினர் எடுக்கல ஆதிநாதன் குழு. உங்களுக்கு என்ன கவலை? நீங்க நோம்பு வச்சு நல்லா பெருநா கொண்டாடுவீங்க, குர்பான் கொடுத்து ஹஜ் பெருநா கொண்டாடுவீங்க. சிறை கொட்டடிகளை 28 பேர் 26 ஆண்டுகளா கிடக்குறான். பக்ரீத் இல்ல, ஹஜ் பெருநா இல்ல, நோம்பு பெருநா இல்ல, எதுவும் இல்ல. யாரோட ஆட்சி காலத்தில் சிறைபிடிக்கப்பட்டார்கள்? கருணாநிதி ஆட்சி காலத்தில். மெடிக்கல் பரோல் கேட்கிறான் சிறைவாசி, மெடிக்கல் பரோல். இந்த சிறை நிர்வாகம் தரக்கூடிய மருத்துவம் எனக்கு சரியாக இல்லை. நான் தனியாக மருத்துவம் பார்க்கிறேன். கிட்னி ஃபெயிலியர், லிவர் ப்ராப்ளம், எல்லா உடம்புல மெக்கானிக்கல் டிவைசஸ், எல்லா உறுப்புகளும் பழுதாகி கொண்டு இருக்கிறது. ஐ நீட் a மெடிக்கல் பரோல். மருத்துவ விடுப்பு கேட்கிறான். ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது தெரியுமா? காக்கா கேட்டுக்கிறங்க, ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தோட சீனியர் அட்வொகேட் முகில் ரோத்தகி ஒரு சிட்டிங்க்கு 55 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஒரு சிட்டிங்க, கேஸுக்கு இல்ல, அப்பியரன்ஸ். அப்படி ஹைகோர்ட்ல வந்து அப்பியர் ஆகி ஐம் ருகில் மோகித் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அப்பியர் ஆகிறதுக்கு 55 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு சீனியர் அட்வொகேட்டை வச்சு தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அபிடவிட் இருக்கு. மானமுள்ள ஒருத்தர் தான் வா, அபிடவிட் இருக்கு. இவர்களுக்கு மெடிக்கல் பரோல் கொடுத்தால், இவர்களுக்கு விடுப்பு கொடுத்தால், இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தால் வெளியில் உள்ள இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு ஆபத்து. யாரா கொடுத்தா? இது ஆர்எஸ்எஸ் தலைவரா? பிஜேபி அண்ணாமலையா? மாமா நெய்னார் நாயந்திரனா? கொடுத்தது கருணாநிதி மகன் ஸ்டாலின். மானமுள்ள களிமா சொன்ன ஒருத்தன் வாக்களிப்பியா திமுக? நீனு இந்த பாவத்தை யார் தலையில சமப்ப? யாரோட குளிக்கு நீ பாவம் சம்பாதிக்கிற? அதை பத்திலாம் பேசாதீங்க. நாங்க அவங்க தான், திமுக தான். ஏயா துரைமுருகன் வாரிசு களத்துல இருக்கு, பொன்முடி வாரிசு களத்துல இருக்கு, கே.ஏ. நேரு வாரிசு களத்துல இருக்கு, ஏவாவாலு வாரிசு களத்துல இருக்கு, தங்கப்பாண்டிய வாரிசு களத்துல இருக்கு, முரசொலி மாறன் வாரிசு களத்துல இருக்கு, கருணாநிதி வாரிசு களத்துல இருக்கு. எங்கடா சாதிக்கு பாச்சா வாரிசு? எங்கடா நாகூர் அனிஃபா வாரிசு? எங்கடா டிபி மைதீன் கான் வாரிசு? எங்கடா வேலூர் முகமது சகீதோட வாரிசு? எங்கடா வாரிசு இல்லையா அவங்களுக்கு? ரகுமான் கான் வாரிசு எங்கடா? துறைமுக ஹாஜா வாரிசு எங்கடா? 1000 விளக்கு உசேன் வாரிசு எங்கடா? அதெல்லாம் பேசாதீங்க. வாந்தீங்களா போறீங்களா? நோன்பு கஞ்சிக்கு கூப்பிடுவான், தொப்பிய போடுறியா, எங்களை பத்தி ஏதாவது பேசுறியா, மிலாது விழாவுக்கு கூப்பிடுவோம், ஏதாவது பேசுறியா, போயிட்டே இருப்பாய். அவன் யாரு கேப்பா? இஸ்லாம் என்றால் அறத்தின் பால் இருப்பது, அநீதியை எதிர்ப்பதற்காக வந்த ஒரு மார்க்கம். அண்ணன் பள்ளி பாபா சொல்வார், இட் இஸ் நாட் a religious, இட் இஸ் a revolution பாரு. புரட்சிடாது பாரு. எந்த புரட்சி இந்த மண்ணில் நீ செஞ்ச? எத்தனை ஆண்டு காலம் திமுக சொம்படிப்ப? மான மரியாதை வாழ வேணா? The day will come, everybody has to out from the world. நாளொன்று வரும் என்று நீ நானும் மரணிப்போம். சத்தியத்தின் பக்கம் நின்று மரணிக்கணும். தெம்பருக்கணும். நாங்க இருக்க வரைக்கும் பிஜேபி உள்ள வராதான்னு சொல்லணும். திமுக பாய் வந்துரு பாய், பிஜேபி உள்ள பூந்துட்டான். நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு. பொது சிவில் சட்டத்தை 2023 தான் உத்தரகாண்ட்ல முதல் அமல்படுத்துறான். 2009 கருணாநிதி முதலமைச்சரா இருக்கக்குள்ள பொது சிவில் சட்டத்தோட சரத்து திருமண சடங்கு பள்ளிவாசல் நீ போட்ட அந்த ஓலை செல்லாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தான் கருணாநிதி.
சங்கோசை அலைப்போசை கேட்கும் பொழுது ஒளிவாங்கில் இப்படி பேசாம நின்று சகோதரனோட தமிழ் இனத்தில் பிறந்து இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கிற என் சகோதரன் அலைப்போசை தொழுகைக்கான அலைப்போசை என்று இதை தமிழ்நாட்டில் பரப்புரையில் ஒளிவாங்கில் பொதுமடையில் முதலாக இந்த மரபை இந்த பண்பை ஏற்படுத்தியவன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். நல்லா சொல்லுங்க, பிஜேபியோட பி டீம் நாங்கன்னு. சரி, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களா வேற லெவல் ஆளுக்கையா. என்னத்தை வச்சு அடித்தாலும் என்னத்தை பண்ணாலும் பழனி பாபா விடவா ஒரு புரட்சியாளன் உங்களுக்கு சொல்லிட போகிறான். அவனை விடவா ஒருத்தவங்களுக்கு தவற விட்டீங்களையா. எவ்வளோ பெரிய லீடர் தெரியுமா, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா. பழனி பாபா ஸ்பீச் அபவுட் டிஜிபி திலகவதினு போடுங்க, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி 3/4 மணி நேரம் அம்மா பேசியிருக்கிறாங்க பழனி பாபா பற்றி, அவனோட அறிவாற்றலை பற்றி, அவனோட வீரத்தை பற்றி, அவனோட மரத்தை பற்றி, அறிவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பழனி பாபா சொல்லியே நீ கேட்காதவன் நாங்கள் சொல்லியா கேட்க போற. ஆனாலும் சொல்றது எங்கள் கடமை, நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் அது இப்படி 1 2 அல்ல, பட்டியல் போடலாம் இன்னும் இந்த நொடி வரைக்கும். இந்த இப்போ போய் இந்த மீலாது விழாவில் எல்லாரும் புகழ்ந்தீங்களே, அசிங்கம் அல்ல உங்களுக்கு? என்ன புகழ்? ஏதாவது பரிசு கொடுங்கன்னு கேட்குற. என்ன நீனு? எத்தனை மந்திரி உனக்கு? எத்தனை மாவட்ட செயலாளர் திமுக நீனு? எத்தனை நகர பொறுப்பாளர் திமுக? எத்தனை வைஸ் சேர்மன்? எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மன்? எத்தனை மேயர்? ஒரு மேயர் இல்லை, ஒரு மேயர் பாய் நீ இல்லை, ஒரு சேர்மன் இல்லை பாய் நீ, டிப்டி சேர்மன் தான். 2 மந்திரி கொடுத்திருந்தான் திமுக. ஒன்னு அண்ணன் ஆவடி நாசரு, இன்னொன்னு அண்ணன் செஞ்சி மஸ்தானு. பவர்ஃபுல் போர்ட்போலியோ. ஆவடி நாசர் மந்திரி பதவியை தூக்குனாங்க, அவரோட பையன் ஆசிம் ராஜா பதவியும் தூக்குனானுங்க திமுக, தூக்கிட்டானுங்க. சரி, ஆவடி நாசர் பதவி எடுத்தாச்சு, செஞ்சி மஸ்தானுக்கு தூக்கி அந்த வக்போர்டையும் ஒண்ணுக்கு இல்லாத அயல்நாட்டு வாரியத்தையும் கொடுத்துட்டானுங்க. இப்ப செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டு இப்ப அந்த பவர்லெஸ் போர்ட்போலியோ ரொம்ப மதிப்பற்ற ஒரு துறையை தூக்கி நாசர் கொடுத்துருக்கானுங்க. ஏன் பாளையங்கோட்டை வகாப் இருக்காரு, அவருக்கு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுக்கலாமே, நிதி அமைச்சர் கொடுக்கலாமே, விவசாயத்துறை அமைச்சர் கொடுக்கலாம், கொடுக்க மாட்டேன் நீனு. நீ கொடுக்க மாட்ட, நீ தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டியா. இழுத்து போட்டு என்னத்தை அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இஸ்லாமியர் தமிழ்நாட்டில் திமுக தான் வாக்களிப்பான். ஏன்? நீ எந்த வரலாற்றையும் படிப்பதில்லை. வரலாற்றை படிக்காத ஒரு இனம் வரலாற்றில் எழுச்சி கொள்ளாதுங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை பட, வரலாறை வாழுகிறான் பிரபாகரன். இந்த பாரு, இது ஒரு தற்கொலை கூட்டம். டிவிக்கேன்னு பைத்தியக்கார போயிடுவோம். திமுகங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கு. இந்த வேலையை அவன் திமுக செய்யல. நெரிசல்ல இவங்க தரத்துல போயிடுவோம். ஒன்றும் எல்லாம் எஜுகேட்டட் தான். சிவிலைஸ்டு வேற, எஜுகேட்டட் வேற. கல்வி என்பது வேற, அறிவு என்பது வேற. There will be hell of difference between the knowledge and education. கல்விக்கும் அறிவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இது ஒரு பண்பட்ட ஒரு சமூகம், ஒரு தற்கொலை சமூகம். திரை கவர்ச்சியே தனக்கான ஆக சிறந்த பிம்பம், ஆக சிறந்த ஹீரோ திரைதான். கேரளாவில் சினிமா இருக்குங்க, கர்நாடகாவில் சினிமா இருக்கு. கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, மோகன்லால் ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தல் ஜெயிக்க முடியாது. இங்க நேரடியாக வரலாம், நேரடியாக வரலாம். இங்க அதுல வேற ஒரு தடவை என் பேச்ச நான் சொன்ன நானே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீனே கேட்கலன்னா இளவு உங்க அப்பனா கேட்பான். முதல்ல திருந்தணும். அது தற்கொலை கூட்டம், அது போகட்டும். டிவிக்கா நீங்கள் எதுக்கு டிவிக்கா தாவேக்காவை அடிக்கிறீங்க? முதல்ல அப்படியே சீமான் அப்படியே விஜய் தம்பினாரு. சரிதான், சரிதான். சரியா இருக்கும் வரை தலையெழுத்துக்கு வச்சு கரங்க ஆடுவான். எங்க தத்துவத்தில் மாறினா தூக்கி போட்டு மிதிப்போம். இதான் நிலப்பாடு. பெத்த அப்பனா இருந்தாலும் கொள்கை தான், எந்த மாற்றமும் இல்லை. சரியா இருந்தா சரி, தூக்கி கொண்டாடுவோம். சரியில்லை நீ எப்பேற்பட்ட ஆளாடுறா. விஜய் ரசிகர் ஓட்டு போடா, ஓட்டு காணவும் இல்லடா. ரஜினி பஸ் ஓட்டு காணவும் இல்லை, போயிட்டாரு. இப்படி ஒரு கட்சி. இந்த கட்சியை நீங்க ஒரு மதமா நின்று என்ன சாதிச்சுங்க? இந்த மீலாது விழாவில் கூடி எல்லாரும் போய் நிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? சிறைவாசி விடுதலை கேட்டியா? எங்க வக்போர்ட்ல இன்னொரு சட்டம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. தோப்புத்துறை இஸ்லாமியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையால் ஆரம்பிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலை இல்லை. சட்டம் போட்டது யாரு? உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்.
இல்ல ஐயா உங்க பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின் இல்ல மதுரையில வக்போர்டு காலேஜ் இருக்கு, அதுல எல்லாரும் நாங்க படிப்போம். இல்ல இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்ல வேலை வேணாம், கல்வி ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்தையும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளையும் திறக்க திட்டமிட்டு இருக்கிறது. கல்வியில் காவிய புகுத்தக்கூடிய சட்டத்தை போட்டது யாரு? திமுக. மானமில்ல ஒருத்தன் கேட்டியா என்ன மைத்துக்கு சட்டத்தை போட்ட, என்ன மைத்துக்கு போட்ட சட்டத்தை? அதெல்லாம் கேட்க மாட்டான். என்ன நீ சத்தியத்தின் பக்கம் நிக்கிற? நீ என்ன எதுக்காக 5 வேளை பாங்கோஸ் என்னது? வெற்றியின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் அழைப்பு கொடுக்க மார்க்கத்தை ஏற்றுக்க நீ எந்த சிக்கலுக்கு வந்து நிக்கிற? எது சத்தியம், எது அறம், எது மரம், எது வீரம்? A coward understand as a miser will not enter the constitution of the Lord even if he beg for 70 times. ஒரு கோலை, ஒரு கஞ்சன், ஒரு ஊதாரி 70 முறை இறைவனை மண்டிட்டு பிரார்த்தித்தாலும் சொர்க்கம் போக மாட்டான். நபிகள் பெருமானார் 3ல 1 இருந்தாலே சொர்க்கம் போக மாட்டான். நீ 3ஆவும் இருக்கிறடா மூதேவி. கோலையா இருக்கிற, கஞ்சனா இருக்க, ஊதா இருக்க. எந்த அரசியல் என்ன நாட்டுல? தமுக, மஜக, எஸ்டிபி, சுன்னத் ஜமாத், சுன்னத் பனா ஜமாத் எல்லாம் ஒண்ணா போ. ஸ்டாலின் 20 சீட்டு தானா? நாங்க பிரிச்சுக்கிறோம். ஒரே அல்லாஹ், ஒரே குர்ஆன், ஒரே நபி. வா, மொழியும் ஒண்ணுதான், தமிழ் தான். 20 சீட்டு தான் ஸ்டாலின். திராணி இருக்கா? இல்ல. கடந்த 15 ஆண்டுகளா பாராளுமன்றத்தில் இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு தரல திமுக. ஒரு சீட்டு தரல. ஒரே ஒரு சீட்டு கூட்டணி கட்சிக்கு தந்தா. எங்க ராமநாட்டுல யாரா ஏத்து நிக்கிறா முஸ்லிமுக்கு? தாமர பிஜேபி. என்ன வேலை பார்த்த ஸ்டாலின்? இது என்ன வேலை? எப்படி ஓட்டுக்க பாருங்க மாமா. உங்கள் வாக்கு இஸ்லாமியர்களுக்கா இந்துக்கா? அந்த கருத்து உருவாக்கத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்குறது ஸ்டாலின். உதயசூரியம் போட்டிருக்கா? தாமரை எடுத்து உதயசூரியம் போடணும். எந்த சூழ்ச்சியும் உனக்கு தெரியாது. உனக்கு நோம்பு கஞ்சி பிரச்சனை, திராவியா தொழுக பிரச்சனை, மையத்தை புதைக்கிறது பிரச்சனை, தொப்பி போடுறது பிரச்சனை, நோம்பு கஞ்சில வடை சேர்த்து தர்றது பிரச்சனை, கறி போடாத பிரச்சனை. உனக்கு பிரச்சனை, உனக்கு இது பிரச்சனை. எது பிரச்சனை? சீமான் இஸ்லாமியர்களை சைத்தான் பிள்ளைன்னு சொல்றே. ஐயோ கேப்பல, சைத்தான் பிள்ளைகளாக மாறிட்டடா, மாறிட்ட. மது ஹராம் யாருங்க சொன்னா? பகவத்கீதையா? இல்லங்க. மது ஹராம் யாருங்க சொன்னா? பைபிளா? இல்லங்க. மது ஹராம் யார் சொன்னா? ஆதிகிரகம் தான். மகாவம்சமா, ஹீனயானமா, மகாயானமா? எதிரா குர்ஆன். ஆண்டொன்றுக்கு 75,000 பெண்களை தாலி அறுக்குது இந்த மது. 75,000 பெண்களோட கருசமணி அறுக்குது இந்த மது. இந்த திருட்டு நாய்க்கு தொடர்ச்சியா வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் வைக்கிற. ஏன்? உனக்கு பாதுகாப்பு. எதிரா பாதுகாப்பு. திமுக இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சுச்சு? திக இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சுச்சு? வா பேசுவோம், ஒரே மேடையில் பேசுவோம். வா. ஒன்னும் செய்யல. எங்க அவங்க பூரா இந்து மத கடவுளை திட்டினான். அதை கேட்டு ரசிக்க கூடாது, முஸ்லிமுக்கு கடமை இல்லை. இந்து மத கடவுளை திட்டுறத நீ ரசிக்கிறது. தீக்காக்கார மேடை போட்டு இந்து மத கடவுளை திட்டினா செருப்பு கழட்டி முஸ்லிம்கள் தான் முதல்ல அடிக்கணும். அதான் மதம் வழிபாடு, அதான் பிரச்சனை. நீங்கள் பிற மத கடவுளை ஏசினால் உங்கள் கடவுளை அவர்களை ஏசக்கூடும். குர்ஆன் எந்த இடத்துல உனக்கு ஆதரவு நின்றா? பாய் இல்லங்க இந்து மத கடவுளை திட்டினா ஐயோ உனக்கு என்ன செஞ்சான்? இந்து மதத்தை திட்டினா ஐயோ உனக்கு என்ன செஞ்சான்? இந்து மத பண்டிகை திட்டினா இல்ல லூசே உனக்கு என்ன செஞ்சான்? ஒரு இளவு செய்யல. சேப்பாக்க தொகுதி யாரோட கையில? இஸ்லாமியர் கையில. 1000 விளக்கு தொகுதி யாரோட கையில? இஸ்லாமியர் தொகுதி. துறைமுகம் இஸ்லாமிய தொகுதி. பாபநாசம், அறந்தாங்கி, கடையநல்லூர், வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, கடையநல்லூர், தென்காசி எல்லா இஸ்லாமியத்தையும் எடுத்துக்கிட்டான்டா திமுக. எடுத்துக்கிட்டான். அவதூறு பரப்புற நீனு. எப்பேற்பட்ட சமூகம் தெரியுமா நீனு? அவதூறு பரப்புற இடத்துல வந்து நிக்கிற. படி வரலாற்றை படி. கடந்த கால வரலாற்றை எவன் மறைக்கின்றானோ அவன் மீண்டும் சபிக்கப்படுகிறான். கடந்த கால வரலாறு என்ன? எங்களின் அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரமற்ற ஒரு சமூகம் அடிமையாக போகும். ஸ்டேட்டட் பை டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் சொல்றாரு அரசியல் அதிகாரமற்ற ஒரு சமூகம் அடிமையா இருக்கான்.
உனக்கு முதுகு அல்லாஹ் கொடுத்த ருக்கு போறதுக்கு தான், திமுக வளைஞ்சு போறதுக்கு இல்ல. தொழுகை நிலையில அப்படி குனியறதுக்கு தான் முதுகு. மிச்ச நேரமா அப்படிதான் நிக்கணும். உன் முதுகு 24 நேரமா அறிவாலயத்தை நோக்கி குனிஞ்சு நிக்குது. மாறணும். 15 வருஷமா என்ன பேசுறான் சீமான், என்ன பேசிட்டு இருக்காரு? அடுத்து வா. NIAங்கிற ஒரு சட்டம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, காங்கிரஸ் பெத்து போட்ட குழந்தை. பிஜேபி மெஜாரிட்டி வந்து தூக்கி வளர்க்கலாம். அது என்ன தெரியுமில, NIA அதிகாரிகள் என்னை கைது செய்தால் the chief minister of Tamil Nadu, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், DGP, அவனால கூட என்ன காப்பாற்ற முடியாது. அவ்வளவு கொடுமையான சட்டம், ரவுலட் சட்டத்தை விட கொடுமையான சட்டம். அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் வந்தக்குள்ள அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு திமுக MP ஓட்டு போடல பாய், ஒருத்தன் ஓட்டு போடல. இது உனக்கு பேசும் பொருளா இருக்குமா? சீமான் விஜயலட்சுமியோட போறாரு, சீமான் AK-47 சொல்றாரு, சீமான் வந்து இட்லிக்குள்ள ஆமாக்கறி சாப்பிட்டாரு. லூசு, எது பேசு பொருளா இருக்கணும், எது கரு பொருளா இருக்கணும், எது விவாத பொருளா இருக்கணும்? நீ என்ன பேசிக்கிட்டு தெரியுற? அந்த NIA சட்டத்துக்கு கையெழுத்து போடாம விட்டதே திமுக. இன்னொரு அதுல ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கெல்லாம் அண்ணன் விடுதலை சித்த திருமாவளவன் மேல ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் இருக்குமே. அவர் நோன்பு வைக்கிறாரு, இஸ்லாமியர்கள் கொஞ்சம் ஆதரவா பேசுவாரு, பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர், அவர் நமக்கு ஆது சொல்லியல. சிதம்பரத்துல ஆதி தமிழர் எங்கள் பறையக்கூடிய தாண்டி யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டான். அங்க லால்பேட்டை, காட்டுமன்னார் கோயில், புவனகிரி, சிதம்பரம், அங்க எல்லாரும் திருமாவுக்கு ஓட்டு போட்டு, ஐயா திருமாவளவன் நீங்க பாராளுமன்றத்துக்கு போங்கன்னு இஸ்லாமியர் பூரா ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா. எந்த ஓட்டை வச்சு அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ரவிக்குமாரும் பாராளுமன்றம் சென்றார்களோ, அந்த பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கு எதிரான வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம் NIA, அந்த சட்டத்துக்கு எதிராக எந்த வாக்கை வாங்கி நீங்கள் பாராளுமன்றம் சென்றீர்களோ, அந்த மக்களுக்கு எதிரான சட்டத்துக்கு அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமார் எதிராக வாக்களிக்கல. டாக்குமெண்ட் இஸ் தேர். இதெல்லாம் படி, பாரு பாரு, சிந்திச்சு பாரு. 700க்கு மேற்பட்ட இடத்துல குர்ஆன்ங்கிற புத்தகம் சொல்லுது, எவர் சிந்திக்கிறாரோ அவருக்கே அநேக சான்றுகளும் அத்தாட்சிகளும் இருக்கு. என்ன சிந்திக்கிற நீ, என்ன சான்று வந்துட்ட? அதை பத்திலாம் கவலை இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஆம்பளையாரு, நீ உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உன் மரணத்தை எழுதப்பட்ட ஒரு மார்க்கம், சத்தியத்தின் பக்கம் நின்று சாகன்னு எழுதப்பட்ட ஒரு மார்க்கம், அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும் அதற்குத்தான் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். அடிமை விட மோசமா இருக்கிற, கொத்தடிமை விட மோசமா இருக்கிற புகழாரம் ஸ்டாலினுக்கு 18 பேர் போய் இஸ்லாமிய அமைப்புகள் நிக்கிறீங்க. மீளாதுல்லா புகழாரம் கேட்டியா? என்ன ஏயா கேள்வி போடல கேட்டியா? நியூ எஜுகேஷன் பாலிசி கேட்டியா? பொது சிவில் சட்டத்தை ஏன் 2009 அதோட சரத்தை மட்டும் உள்ள இறக்கணும் கேட்டியா? அபுதாயிரே இது தொழுக பாங்கல அபுதாயிரே, அப்ப அந்த கோயம்புத்தூர் சிறைவாசிகளை போட்ட அஃபிடவிட் கேட்டியா? எதுவும் கேட்கல. இதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ என்ன விமர்சனத்தை தூக்கிட்டு வர சீமான் மேல? நாங்க முதலமைச்சர் இல்லை, MLA இல்லை, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. நானே தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு நின்ன எங்களுக்கு தான் எப்பவுமே ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுமை வந்ததை நீ ஏற்றுக்க மாட்டியா? உனக்கு ஒரு நோய் இருக்குல்ல. உனக்கு வந்து வேதரத்னம் பின்னாடி போகணும், திமுக பிஜேபி போவார், பிஜேபி அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு திமுக பல்ட்டிங் மேலே பல்ட்டி, எங்கள் அண்ணன் வேதரத்னம் அடிப்பார், அவர் பின்னாடி போனோம். இல்லை எங்கள் அண்ணன் OS மணியை பின்னாடி போனோம். இல்லை இப்போ எங்கள் அண்ணன் மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக திரு, எங்கள் அண்ணன் PVR, இவங்க யார் பின்னாடியே நிற்கணும் முடியாது. நீனே உனக்கு யார் பின்னாடியே நிற்கணும்? உனக்கு நீ அரசியல், உன் அரசியல் அதெல்லாம் இல்லை. நமக்கு ஏத்தா? நம்ம தொழுகிறோம், சாப்பிட்றோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் உம்ரா செய்கிறோம், சக்காத்துக்கிறோம், நமக்கு ஏத்தா? நோ 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 நோ. ஒரு விபச்சாரியை நான் சொர்க்கத்துக்கு ஏத்துக்கிறேன் நபிகள் பெருமான் சொல்றாங்க, ஹதீஸ் சொல்லுது. ஏன்? இஸ்லாத்தின் பிரகாரம், சரியத்தின் பிரகாரம் அது கொடுமை, அது பாவமான தொழில், செய்யக்கூடாது. ஆனாலும் அவரை நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போறேன். ஏன்? பசித்திருந்த ஒரு நாய்க்கோ பூனைக்கோ தினமும் உணவு வைத்த காரணத்தினால் நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போறேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் த சோசியல் கான்ட்ரிபியூஷன். சோசியல் கான்ட்ரிபியூஷன். கேட்க திறனற்ற ஒரு உயிர், பசிக்குதுன்னு பூனை கேட்காது, பசிக்குதுன்னு நாய் கேட்காது. இந்த கேட்க திறனற்ற ஒரு உயிருக்கு உணவு வைக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தனால நான் சொர்க்கத்துக்கு. என்னைக்காவது சோசியல் கான்ட்ரிபியூஷன் நம்ம வாரமா?
நம்ம வாரமா? நான் நின்ற தேர்தலில் தஞ்சை பாராளுமன்றத்துக்கு 52, 56, 52 பொது தேர்தல், 56 பொது தேர்தலுக்கு அப்புறம் இஸ்லாமியர் ஒரு வேட்பாளர் முதல்ல நாம் தமிழ் கட்சி என்னதான் நிப்பாட்ட, திமுக ஒருத்தர் நிப்பாட்டல, அண்ணா திமுக என்ன நிப்பாட்டுது, எதாவது வளைச்சு போட்டாங்க. யாருக்கு? என் தலையில மண்ணும் முதல குத்துற திமுகவுக்கும். அதில் பாதி பள்ளிவாசல் என்னதான் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஏன்? ஹுமாயூன் கபீர் இல்ல, ஹுமாயூன் காஃபீர். ஏன்டா பெரிய கோளுக்கு போறாரு? அப்புறம் இதெல்லாம் ஏன் தக்குவா என்னோட இறையச்சான். இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் மை காட். எனக்கும் இறைவனுக்குமானது. இது மெய்யல். நீ அதை திராசுல தூக்காத. நோ, அது உன்னோட திராசு இல்ல, சூப்பர் பவரோட திராசு. தூக்காத. அப்படியே குப்பைகளா போயிட்டேன்னு. ஒரு அரசியல் இது உண்மை இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. 3 லட்சம் ஓட்டு எனக்கு விழுந்திருக்கணும். ஆனாலும் ஒரு கௌரவமான வாக்கு வாங்கின 1,20,000 வாக்கு. ஒரு வேளை அந்த தஞ்சை பாராளுமன்றத்தில் என்ன இஸ்லாமியர் மதமா பார்த்தாலும் வாக்களிச்சிருப்பான். என்னடா இவன் 8 கோடி தமிழ் தேசிய இனத்தின் மகன் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு நீ வாக்களிச்சிருப்ப. என்ன நீ மதமாவும் பார்க்கல, இனமாவும் பார்க்கல. எப்படி உன்னை அரசியல் படுத்துறது? உன்னை எப்படி அரசியல் படுத்துறது? எவ்வளவு அமைப்பா இருக்கிற? உன்னை அரசியல் படுத்தி வரணுமே, அந்த அதிகாரத்தை கைப்பற்றணுமே. பவர் தான் இங்க எல்லாமே, அதிகாரம் தான் எல்லாத்தையும் செய்து. அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ற பாதையில இருக்கிறியா? இல்லையே. நீ அதுலயும் இல்லையே. அடுத்து வா. இந்த எண்ணெய சட்டம் வந்துருச்சா? பாராளுமன்றத்தில் போட்டாங்களா? வாயில மண்ணா? ஆனா அந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி வங்காளத்தை நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்த மம்தா பானர்ஜியோட எம்பி அம்மா மஹிவா மொய்த்ராய் கேட்கிறாங்க, மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், யாரு சந்தானம் பாரதியோட ஒரு டைரக்டர் பிஜேபி காரன் போட்டோ அடிச்சான் அமித்ஷாவுக்கு பதிலா ஒரு இயக்குனரை சந்தானம் பாரதினு. அவர் அமித்ஷாட்ட கேட்குறாங்க, மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், என்னது வி ஹேவ் ஆல்ரெடி ஹெல் ஆஃப் த லா அண்ட் இம்போசிட்டோம், உஃபா இருக்கு, தடா இருக்கு, பொடா இருக்கு, இன்னொன்று இருக்கு, உடான்னு ஒன்று இருக்கு, 4 இருக்கு. ஆமாம் 4 இருக்கு. இதை ஏற்கனவே இருக்கு. இதுக்கு மறுபடியும் அவன் சொல்றான், இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் முடிஞ்சா மண்ணா? வா அடுத்து வா. அடுத்து இந்த தேசிய குற்ற புலனாய்வு முகமை என்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகளுக்கு தென்னிந்தியாவிலே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 6 ஸ்டேட்லையும் முத என்ஐஏக்கு அலுவலகம் திறக்க அரசாங்கம் இடத்தை கொடுத்து முத அலோகேட் பண்ணது ஸ்டாலின் உங்க பாதுகாவலர். இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கா. நீ எதையும் படிக்கலையே, நீ எதையும் பார்க்கலையே. எப்படி அது சரியா இருக்கும்? பச்சை துரோகம். அதனாலதான் இந்த தலைப்பு மதவாத பாஜகவும் மோசடி திமுக. இவ்வளவு கொடுமை. அடுத்து வா. வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் வந்துருச்சுல, எல்லா மாநிலத்திலும் கேரளாவில் கர்நாடகா வரைக்கும் என்ன பண்றான், ஸ்டேட் கவுன்சில் என்ன பண்ணுது, சட்டமன்றம், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பிஜேபியோட சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்ட மசோதா பாஸ் பண்ணி வச்சுட்டான். இன்னும் தமிழ்நாட்டில் செய்யல. வக்ஃப் போர்டு சேர்மன் எங்க அண்ணன்மார் பூரா ராஜினாமா பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது வரைக்கும் அதை பத்தி எந்த பேச்சும் இல்லை. வக்ஃப் போர்டு அடுத்த சிக்கல். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வக்ஃப் போர்டு சொத்தை திமுக ஆட்டையை போட்டு வச்சிருக்கு. திருச்சி அறிவாலயம் இருக்க கலைஞர் அறிவாலயம் 1.25 ஏக்கர் 200 கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்து. அந்த சொத்தை இஸ்லாமியர் கொடுத்துட்டு 5 சென்ட் கேட்கிறான். 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயா நேரு தாங்க, நாங்க தொழுகணும், ஒரு இடம் வேணும். அந்த சத்திரத்துல கேட்டான் 2400 ஸ்கொயர் ஃபீட் 5 சென்ட் தரல. அறிவாலயம் கட்டி ஆண்டோருக்கு 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். பிச்சை காசு வக்ஃப் போர்டுக்கு தரையை கொடுத்துட்டு 25,000 கோடி ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறை சொத்தை மீட்டிருக்கார் சேகர் பாபு. தஞ்சாவூர் மாநகராட்சியில மட்டும் 700 கோடி ரூபாய் சொத்து இருக்கு வக்ஃப் போர்டு சொத்து. தஞ்சாவூர் மாநகராட்சி மட்டும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எழுதி வச்சுக்க. ஐயா காகிதம் இல்லத்து பேர்ல அண்ணன் பழனி பாபா பேர்ல தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல வக்ஃப் போர்டு சொத்துல மருத்துவ கல்லூரி கட்டுவோம். அல்லாஹ் மீது சத்தியம். இது பெருத்த கனவோட நிக்கிறான். ஏதாவது இருக்கா அவனுக்கு? அதெல்லாம் பேசாதீங்க. வாங்க திராவியா இப்ப எத்தனை இருக்காது என்னன்னு பேசுவோம். வாங்க. எதுல இருக்கிற நீனு? அதிகபட்சமா உன்னோட பில்டப் என்ன? ஒரு ஆடம்பர திருமணம்,
வேற எங்கள் வீட்டுக்கு ஓஎஸ் மணி வந்தார், எங்கள் வீட்டுக்கு வேதரத்னம் வந்தார், எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன்மார் வந்தாங்க. இதெல்லாம் உனக்கு ப்ரெஸ்டேஜ் செய்யணும் பிரதர், இதெல்லாம் உனக்கு ப்ரெஸ்டேஜ் செய்யணும். எவ்வளோ பெரிய சமூகம் நீனு. நான் கன்வெர்டட் முஸ்லீம் தான், எனக்கு ஒரு சாதி இருக்கு, எனக்கு ஒரு சாதி இருக்கு. இப்போ நீங்கள் இனமா இங்கே நிற்கணும். ஐயோ தொடர்ச்சியா சிக்கலுங்க, எல்லாமே சிக்கல். சரி அடுத்து வா, இது பூரா இஸ்லாமியருக்கு செஞ்சது. இங்கே அடுத்து வா, மண்ணை பற்றி பேசுவோம். இந்த நிலம் இருந்தால் தான், இந்த பூமி இருந்தால் தான், நீர் இருந்தால் தான். அது உங்களுக்கு வாட்டர் பாடி எவ்வளோ பெரிய கான்செப்ட் வாட்டர். உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆற்று நீராக இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாரா? நபிகள் பெருமானார். நன்னீர் நிலைகளில் ஒருபோதும் அசுத்தம் செய்யாதீர்கள். யாரா? குரானே. நன்னீர் நிலைகளை பாழாக்காதீர்கள். யாரா? இவ்வளோ பெரிய வாட்டர் பாடியை பற்றி உனக்கு மார்க்கம் பேசியிருக்கே. காவேரி சிக்கலுக்கு யார் ரோட்டில் வந்து முதல்ல பேசியிருக்கணும்? யார் பேசியிருக்கணும்? முல்லை பெரியார் சிக்கலுக்கு யார் பேசியிருக்கணும்? இங்கே உள்ள நீர்நிலைகள்லாம் மாசடைவதற்கு யார் வந்து பேசியிருக்கணும்? பிஜேபி கொண்டு வர எல்லா திட்டத்தையும் திமுக அமல்படுத்தியிருக்கு. பரந்தூர் விமான நிலையம் அத்தானிக்கானது. ஏண்டா திமுக எதிர்க்கல? காட்டுப்பள்ளி அத்தானி துறைமுகம் 1500 ஏக்கர் பிஜேபிக்கானது. ஏன் எதிர்க்கல? கூடங்குளம், ஸ்டெர்லைட், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் யாருக்கான திட்டம்? மண்ணை நாசப்படுத்துற திட்டம். அத்தனை பிஜேபி கொண்டு வந்தது. நீ ஏன் எதிர்க்கல? ஏன் எதிர்க்கல? இந்தியா முழுக்க மதுபான ஊழல். வெஸ்ட் பெங்காலில் மம்தாவோட அக்கா மகனை அரெஸ்ட் பண்ணுறான், 75 கோடி ரூபா ஊழல். அங்கே டெல்லியில் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாங்கிற துணை முதல்வரையும் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுறான், 120 கோடி ரூபா முறைகேடு. தெலுங்கானாவில் ஐயா சந்திரசேகரோட அருமை மகள் கவிதா பார்லிமெண்ட் உறுப்பினர் 115 கோடி ரூபா கைது பண்ணுறான். லட்சம் கோடி ரூபா ஊழல். இங்கே 11 மதுபான ஆலை, 10 திமுக காரனது, 1 தான் அண்ணா திமுக மிடாஸ் அம்மா சசிகலாது. 10 மதுபானம். ஒரு பாட்டிலோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் மொத்தமே 12 ரூபா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எவ்ரி திங். 12 ரூபா 140 ரூபாய்க்கு விற்கிறான். மெத்தில் ஐசோசைனுங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு, ஆண்மையை குறைச்சிடும், டிஎன்ஏ செல் ஆர்என்ஏ செல் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாசம் பண்ணிடும். திமுக இதெல்லாம் நீங்க தான் அரசியல் பேசணும். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் அன்பான மக்களை 13 ஆண்டு காலம் தன் மெய்யியல் கோட்பாடை ஏற்றுக்கொண்ட ஏகரின் ஓரிரை கொள்கை 13 ஆண்டுகளாகவும் 10 ஆண்டுகள அரசியல் செய்த ஒரு கலிஃபா நபிகள் பெருமானார். அவர் வாழ்க்கை விடையில் அவரோட 10 ஆண்டுகள் அரசியல் செய்ய வா. ஒரு பொது சமூகத்தில் நம்ம எப்படி அரசியல் பண்ணணும்? ஒரு பொது சமூகத்தில் நம்ம எப்படி கலக்கணும்? எனக்கு எது அடையாளம்? நானும் முஸ்லீம், சவுதி அரேபியா முஸ்லீம். எனக்கு பொண்ணு தருவானா? யஷ்வந்தா ஏ ஹிந்தி ஹிமார் தால் ஹினா அன் அஜினபி அந்த அஜினபி. நீ வெளிநாட்டுக்காரன், அதான் ஹிந்தி. நீ ஒரு இந்தியாக்காரன். ஏ ஹிமார் தால் ஹினா வாடா கழுது, அப்படிதான் கூப்பிடுவான். பொண்ணு தர மாட்டான். நான் அவனு ஒன்னா. அவன் வேற, நான் வேற. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஐயா இளையராஜா இந்து மதத்தில் பறையர்குடியை சார்ந்தவர், பெரும்பான்மை. அவர் இளையராஜா பையன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுவிட்டான். சிறுபான்மையா? இப்போ சீமா எதனால செருப்பாலட்டின்னு சொல்றான்னு தெரியுதா இல்லையா? ஏஆர் ரஹ்மானோட அப்பா படையாச்சி வன்னியர், ஏஆர் ரஹ்மானோட அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் வன்னியர். கன்வெர்ட் ஆகிட்டான், மதம் மாறிட்டான். இன்னைக்கு யாரு? ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மையா? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாற முடியாதது. இனம்தான் என் அடையாளம். நான் தமிழன், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். நான் தமிழன் கார்த்திக், இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறேன். நான் கட்டப்புள்ள அப்பு தமிழன், கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்று நிற்கிறேன். நாங்களும் ஒன்னா நிற்கிறோம். இப்பதான் அந்த கான்செப்டே வருது. மதமா பிரிச்சு, சாதியா பிரிச்சு பண்ணிட்டான். திமுக வேட்டியை கரை வேட்டியை கழட்டி உள்ள பார்த்தீங்கன்னா பூரா காவி அன்றாயிரம். அவன்லாம் மாறிட்டான், மாறிட்டான். காவி அன்றாயிரம். வேதரத்னமே உங்களுக்கு சாட்சி, அண்ணன் வேதரத்னமே சாட்சி. ஐயோ ஒருபோதும் உங்களுக்கு ஏங்க வைரமுத்துவே கை விட்டான் ஆண்டாள் பிரச்சனையில. ஹச்ராஜா வெள்ளு வெளுத்தார். வைரமுத்துவே கை விட்டுட்டான். தமிழ் தேசியத்தோட சொத்து நாங்க நினைக்கிறோம். அந்த வைரமுத்து ஆண்டாள் பிரச்சனையில கை விட்டான் திமுக. நீலாம் ஏமாத்துறான், அவனுக்கு நீலாம் ஏமாத்துறேன்னு. ஒரு மீளாது விழாவில் ஒரு கதை இது பேசி முடிஞ்சா என்ன வாக்குறுதி கொடுத்தாரு?
3.5 விழுக்காட்டில் வெள்ளையரிக்கை இன்னி வரைக்கும் கேட்குறோம், தரமாட்டேங்கிறான். 3.5 விழுக்காடு கூட பாய் உனக்குல 100ல் 3 பேர் 3 பேர் 100க்கு அரசு பணியில் நீ இருக்கணும். இல்லை, ஒன்று கூட இல்லை. வா, இந்த 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 பகுதியில் எடுத்துக்க, போஸ்ட் ஆஃபீஸில் இங்கே உள்ள எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் எடுத்துக்க. யார் இருக்கா? ஐயோ, திமுக மனுக்கானும் இல்லை. ஒரு தடவை மான தமிழனா நின்று பாரு. அறத்தின் பக்கம் நின்று, சத்தியத்தின் பக்கம் நின்று ஒரு முறை. சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறார், மரங்களுக்கு மாநாடு நடத்துறான், நீர் நிலத்துக்கு மாநாடு நடத்துறான், காற்றுக்கு நடத்துறான், கடலுக்கு நடத்துறான், கனிம வளத்துக்கு நடத்துறான். என்னது? சூழலில் அரசியல். அரசியலை வரலாறு புவியியலை போன்ற ஒரு அறிவியல் என்று அறிவித்தவன் சீமான். Politics is the master of the science started by Aristotle. அரசியலை அறிவியலின் தந்தை என்கிறான். அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், சாலை கட்டணம், அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் எங்களை போட புள்ளகையில் இருக்கு. நாங்கள் வந்திருக்கிறோம். பவர், அதிகாரத்தை கட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப சௌபாக்கியமா இருக்கிறாங்க. இங்க யார் யார் நிக்க போறான்னு தெரியும். ஓட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா பணம் தருவான். அதுவும் பாய்மார்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு தரமாட்டான். என்ன ஒரு சிக்கலை, கொஞ்சம் பணக்கார காசு உள்ள ஆளுக்கு அவங்க கையில ஜமாத்து இருக்கு. நீங்க இப்போ திமுக யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ இருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலாக இருக்கும், உனக்கு உயர்வு கிடைக்கும். சமூகத்துக்கு என்ன? வாட் இஸ் யுவர் சோசியல் கான்ட்ரிபியூஷன்? என்னது? ஓயாமல் அடிக்கிற அலையும் ஓசை இல்லாமல் விழக்கூடிய இலையும் இறைவனை துதிபாடி வணங்கி கொண்டுதான் இருக்கிறது. நீ நம்ம செய்து கொண்டு இருக்கிறாய். சோசியல் தாட் தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்படி ஒரு அரசியலை நபிகள் பெருமானார் ஏற்ற அந்த அரபிய மண்ணில் எடுத்த 10 ஆண்டு கால அரசியலை, அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தத்துவத்தோட ஒரு அரசியல் கட்சி தமிழர் நிலத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இப்படி எண்ணற்ற துரோகங்கள்ங்க. 1 2 பட்டியல் போட்டுட்டு போகலாம். எனக்கு அப்பால தம்பி இடமோன கார்த்தி பேசணும், என் மகள் ஃபாத்தியா ஃபர்கானா வந்திருக்கிறாங்க. இது உங்களுக்கான வாய்ப்பு. உறுதியா நம்புங்க. நீங்க ஒரு முறை திமுக பாடம் கொடு. தோப்பு துறையை சேர்ந்த மான தமிழர்கள் சீமான் மகன் சீமான் பிள்ளை இடுமான கார்த்தி என்ற ஒரு கழகக்காரன், ஒரு கருத்தியல் பேச்சாளன், அவனை வாக்களித்து எங்கள் பிரதிநிதியாக முதல் ஒரு ஆண் மகனை சட்டமன்றத்தை சரிக்கு சமமான என்று சமரசம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய ஒரு மான தமிழனை தோப்புத்துறை பகுதியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து வேதாரண்ய சட்டமன்றத்தில் ஒரு மான தமிழனை அனுப்பி வைத்த பெருமை இந்த மண்ணிற்கு கிடைக்கும். ஒரு முறை மாற்றத்துக்கான அரசியலை செய்யுங்கள். ஒரு முறை உண்மை நேர்மை மாப்போம். எந்த ஒரு சிக்கல்லையாவது எல்லா பிரச்சனையும் சீமான் பேசியிருக்காரு. ஆர்டிகல் 370 என்ன பண்ணா? ஏங்க, குஜராத் கலவரத்தில் கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா தம்பி? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டா. குஜராத் கலவரத்தில் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? முரசொல்லியில் வந்த தலையங்கம் தெரியுமா? பாராளுமன்றத்தில் முரசொலி மாறணும் அண்ணன் பழனி மாணிக்கமும் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு தெரியுமா? அந்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் மோடி போட்ட ரேலியில தமிழ்நாட்டில 2 பாராளுமன்ற உறுப்பினர் போய் கலந்துகிட்டே தெரியுமா? ஏதாவது தெரியுமா? 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டான். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சூறையாடப்பட்டது. கருணாநிதிட்ட கேட்கிறாங்க என்னன்னு. அது ஒரு மாநில பிரச்சனை. அது என்னது? ஒரு மாநில பிரச்சனை. முரசொலி மரம் பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்கள் அது என்ன பண்றான்? எங்க மோடியோட வாஜ்பாய் கூட்டணியில இருக்கிறான். யாரு? சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் யாதவ், அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க வாஜ்பாய் பிரதமர் அமைச்சரையில அந்த பாராளுமன்றத்தில் மோடிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்தை, மோடிக்கு எதிராக பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானத்தை யாரா பாராளுமன்றத்தில் முறியடித்தார்? யாரு? சீமான் பாராளுமன்ற உறுப்பினர்களா? யார் முறியடிச்சா? என்ன தெரியுமா கேட்டார் முரசொலி மாறன்? அம்மையார் இந்திரா காந்தி மரணிக்கப்பட்ட பொழுது 84 டெல்லியில சீக்கியர் கலவரத்தை பத்தி நாங்கள் பேசுவோம் சொன்னது மட்டுமில்ல, குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது. ஆகவே அதை பற்றி தவறாக பேசாதீர்கள். சொன்னவன் திமுக. முதல்ல இந்திய பாராளுமன்றத்தில் சாயங்காலம் 6 மணி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்ச இம்பீச்மெண்ட் அந்த கூட்டத்தொடர் மறுநாள் காலம்புறம் 6 மணி வரைக்கும் 48 மணி நேரம், மோர் தென் 48 ஹவர்ஸ் 2 நாள் நடந்த விவாதம். அதுதான் மோடியை பதவி நீக்கம் பண்ற மசோதா தான். அதை முறியடிச்சது திமுக.
முறியடிச்சு திமுக. இதெல்லாம் எந்த வரலாறையும் படிக்காத, நீ பிளைண்டாக இருந்துக்க. வருவான், எங்கள் ஆளுகளும் வருவாங்க, எங்கள் அண்ணன் மாதிரிலாம் வருவாங்க, பல கட்சி வச்சுருக்கிறான், வருவான் வந்து நிற்பான். எது சத்தியமோ எது உண்மையோ அதன் பக்கம் நில்லு. இவ்வளோ பேசியிருக்கேன், நான் பேசின திமுக மீது வச்ச எந்த குற்றச்சாட்டு மறுத்துரு. அண்ணா திமுக ஏன் அவன் தெரிஞ்ச எதிரி சொல்லிட்டான்ல, அவன் தெரிஞ்ச எதிரி சொல்லிட்டேன். அவன் காலத்தில் நடக்கிற முதல்ல RSS உருவத்துக்கு அனுமதி ஐயா தான். ஐயோ நிறைய படிக்கலாம். நானும் முன்னாள் திமுக தான், முன்னாள் ஊபிஸ் தான், பயங்கரமாக தான், எங்கள் அனிஃபா மாதிரி தான். ஓடி வாருங்கள் கல்லு கொடி கொண்ட இதெல்லாம் அவர் தான். அந்த நாவூர் அனிஃபா வாரிசு எங்கடா இருக்கு? சட்டமன்றத்தின் கதாநாயகன் என்று எம்ஜிஆரால் அழைக்கப்பட்ட அண்ணன் ரஹ்மான் கானின் வாரிசு எங்கடா இருக்கு? சொந்த வாழ்க்கையில செப்பு காசுக்கும் ஊழல் செய்யாத உத்தம பொருளாளரா இருந்த சாதிக்கு பாய்ச்சாட வாரிசு எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? இதெல்லாம் பார்க்க மாட்டியலோ? ஆனாலும் திமுக உனக்கு வேணும், ஆனாலும் வேணும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அன்பான உறவுகளே, சாதி கடந்து மதம் கடந்து உங்களையும் என்னையும் இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாருங்கள். எல்லாம் சரியா இருக்கும், நம்புங்க. நீங்க சின்ன மீனா இருக்கோல பிடிச்சி போட்டுருவான். நாம் தமிழர் கட்சி இப்போ வளையா இருக்கிற திமிங்கலமா போயிருச்சு. பெரியார் ஏன் பேசுனேன்? பெரியார் உன்னை பத்தி பேசுனெல்லாம் சொல்லட்டா ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இறங்கிடுறேன். 64 முனிசிபாலிட்டி எலெக்ஷனு காங்கிரஸுக்கு எதிராக ஐயா காகிதம் இழுத்து வேலை பார்க்குறாரு. காங்கிரஸுக்கு எதிராக இந்த பெரியார் சொல்கிறான், துளுக்க பயலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் அதிகம் இடம் கொடுத்து விட்டது, தவறாக போய்விட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால், கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. என்ன பழமொழி? சாணிக்கு பயந்து, மாடு போடுகிற சாணிக்கு பயந்து, எருமை போடுகிற சாணிக்கு பயந்து மனிதனின் மலத்தை மிதித்தறதுக்கு சமம். உன்னை பீயோட மலத்தோட ஒப்பிட்டு எழுதினவன்டா விடுதலையில ராமசாமி. செருப்பால் அடிக்கணும். செத்து போயிட்டான். அவனா RSS காரனாலும் உனக்கு நாடு வந்துருச்சு, இலை ஓடுறே பாகிஸ்தானுக்கு. இவன் சொல்றான், எங்க தெரியுமா போய் சொல்றான்? பர்மாவுக்கு போ. நாயாண்டா நடுராட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும். ஆப்கானிஸ்தானுக்கு போ. இவன் விடுதலை 1964 விடுதலையில் இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? அது எப்படி மாறும்? மாற்றம் எப்படி மாறும்? நீனே ஊர் பேச்சுக்கு காது கொடுக்கலாம், ஓம் பேச்சுக்கு எப்படி ஊரு காது தரும்? இந்த நிலம் மாறினா ஒரு நல்ல வேட்பாளர் இங்கே நிற்கிறான், என் தம்பி இடுமான கார்த்திக். நல்ல வேட்பாளர். அது மாத்திரம் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் அவனுக்கு புத்தகம் போட்டிருக்கான். 31 வயசு பையன், என் மகன் வயசு அவனுக்கு. ஒரு பொறியாளர். அவன் யார் பிஜேபின்னு பி டீம்னு 316 பக்கத்துக்கு போட்டிருக்கான் அந்த புக்கை தம்மால. நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும், எங்காலே கல்யாணத்துக்கு, தமிழ் இஸ்லாமியர்கள் கல்யாணத்துக்கு எங்கே போனாலும் யார் பிஜேபியின் பி டீம்ங்கிற அந்த புத்தகத்தை தான் பரிசு கொடுக்கறது. கொடுத்துட்டு இதில் ஒரு வார்த்தை பொய்யாவோ ஆதாரமற்றதா இருந்தா நாம் தமிழர் வச்சுட்டு நான் வெளியே வந்துடுறேன், நாங்கள் எல்லாரும் போயிடலாம். யார் பிஜேபி பி டீம் அதிகாரப்பூர்வமாக இருக்கு. நீ கொடுக்குறீல்ல, யாரை பார்த்தாலும் குரானை கொடுக்குறீல்ல, இதை படிங்க, எங்கள் மார்க்கம் புனிதமானது, எங்கள் மார்க்கம் நேர்மையானது, இது ரெவல்யூஷன், இது லாஸ்ட் ரெவல்யூஷன், கடைசி பற்றி கொடுக்குறீல்ல, படி ஒரு தடவை. ஆத்தர் இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் தான் இதோட ஆத்தர். யார் பிஜேபி படிச்சுட்டு வந்திருக்கான். 70 ஆண்டு கால சட்டமன்ற உரை, 70 ஆண்டு கால இந்திய பாராளுமன்ற உரை, இஸ்லாமியர்களின் அரசியல் வளர்ச்சி, இஸ்லாமியர்களின் அரசியல் பயணம் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். கூடுதலாக திமுக இஸ்லாமியர்கள் குத்தின துரோக வரலாறு அத்தனையும் பதிவு பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளரை, ஒரு ஊடகவியாளரை, ஒரு பத்திரிகையாளரை, நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசன ஒருங்கிணைப்பாளரை, ஒரு கருத்தியலன்னு பேசக்கூடிய ஆக சிறந்த ஒரு நேர்மையாளன் உங்களுக்கு வேட்பாளராக கிடைச்சிருக்கிறான். ஒரே ஒரு முறை எத்தனையோ ஆண்டுகளுக்கு உதயசூரனுக்கு போட்டுட்டான். இந்த ஒரு முறை இந்த சின்ன புள்ள இடுமான கார்த்தி நிற்கிறான். இவனுக்கு ஒரு வாக்கை செலுத்துவோமே, ஒரு முறை செலுத்துவோம்னு நினைச்சிங்கன்னா என் தம்பி வென்றுவான். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விவசாய சின்னத்தில் என் தம்பி போட்டிடுறான். இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்துட்டோம் எங்கள் பரப்புரையை. என் தம்பி இடுமான கார்த்திக்கு இந்த சின்னத்தில் ஒரு வாக்களித்து உங்களின் ஆகச்சிறந்த கண்ணியமிகு ஒரு உறுப்பினராக அவனை சட்டமன்றத்தில் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.